ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒருத்தர் தினமும் கோயிலுக்கு போய் பிரசங்கம் கேட்கறதுக்காக போயிட்டு வந்துட்டு இருந்தார். அதனால அவர் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி ஒரு நாள் நைட்டு அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கொண்டிருந்தப்போ அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப வெறுப்பாகி போய், அப்படி என்னதான் அந்த பிரசங்கத்துல இருக்கு? இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வர்றீங்க, தினமும் அங்க போயிட்டு வர்றீங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த மனுஷன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அங்க போயிட்டு வர்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். கோபமான அந்த ஒய்ஃப் வந்து, முதல்ல வீட்ல இருக்கிற சல்லடையில கொஞ்சம் தண்ணி விட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவரும் போய் சல்லடையில தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டு முழுசா சிந்திக்கிட்டே வந்தார். மனைவி கிட்ட வரும்போது தண்ணீரே இல்லாம போயிடுச்சு அந்த சல்லடையில. வெறும் சல்லடை மட்டும் தனியா இருந்தது. உடனே மனைவி வந்து, தினமும் தாமதமா வர்றீங்க, கேட்டா பிரசங்கம் கேட்டேன்னு சொல்றீங்க, என்ன சொன்னாங்கன்னு கேட்டா ஒண்ணும் தெரியலன்னு சொல்றீங்க. நீங்க அந்த பிரசங்கம் கேட்க போறதுனால பயன் இதோ இந்த சல்லடையில ஊத்துன தண்ணீர் போலதான், எதுக்குமே பயன்படாது அப்படின்னு சொன்னான். நீ சொல்றது சரிதான். சல்லடையில தண்ணீர் வேணா நிரப்ப முடியாம போலாம். ஆனா அழுக்கா இருந்த சல்லடை இப்ப பாரு, நல்லா சுத்தமாயிடுச்சு. அதுபோல பிரசங்கத்துல சொல்ற விஷயம் வேண்டுமானா எனக்கு புரியாம போகலாம். ஆனா அது மனதுல இருக்கிற அழுக்கையெல்லாம் படிப்படியா அகற்றத என்னால நல்லா உணர முடியுது அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுது? எவ்வளவு தூரம் நம்ம பிரசங்கம் மத்தவங்க சொல்லி கேட்கிறோமோ, அது வரைக்கும் நமக்கு உள்ளம் வந்து தூய்மை அடையும். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.